குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் ஃப்ரைடே ஒரு பயங்கரமான ஃப்ரைடேன்ற பாருங்க. தேர்ஸ்டே எதிர்பார்க்கல. நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட் ஒரு 40-50 பாயிண்டில் வெளியே வந்துட்டோமோ. ஓகே, ஒன் சைடு ஓடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது வரைக்கும் நடந்திருக்கு. அது வரைக்கும் பரவாயில்ல. 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் 30-40 பாயிண்ட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அதனால் வெளியே வந்துட்டோம். ஆனால் அதை தாண்டியும் பிடிச்சிருக்காங்க 2-3 பேர். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏதாவது ஒரு சைடு பயங்கரமாக ஓட போது. இன்னைக்கு டைமே இல்லை சார் அதுக்கு, அந்த ஆப்ஷனுக்கு. கரெக்ட். ஆமாம் ஆமாம், நமக்கு மேலே கீழே போயிட்டு இருக்கோம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்லை நம்ம நல்ல டார்கெட் தான். நம்ம 16 ரூபா எடுத்தது 80 ரூபா போச்சு. திரும்ப அது எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா 19 ரூபாய்க்கு வந்துருச்சு. வந்துட்டு திரும்ப அங்கேருந்து கிளம்பி 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தானே, அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு என்ன ஆசை? அது நம்மளுடைய மூவ் இல்லை, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எலைட் இண்டிகேட்டர் நம்ம இப்போ நான் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, லைவ்ல ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமான்ற பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். பப்ளிஷ் பண்ணால் டுட்டோரியல் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் மாஸ்டர் V3 கூடவே இதில் இருக்க சில பேராமீட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு. இந்த மேக்ஸ் பெயின் லெவல் ஆட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன்ல. அதை வச்சு தான் இப்போ ட்ரேடே எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. அது பப்ளிஷ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய குழப்பமே. பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது எனக்கு தெரில. பட் இப்போ நான் சொல்லித்தரேன் சில விஷயங்கள். நான் அதில் என்ன பண்ணுறோம், எப்படி அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை சொல்கிறேன். புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த மீட்டிங் மெயினாக. அது ஃபுல்லாக படிக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு வாரம் நான் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக என்னென்னா, இது மேக்ஸ் பெயின் லெவலில் மட்டும் ஆப்ஷன் மாஸ்டர் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இப்போது மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பனிங் எங்கே ஓப்பன் ஆச்சு? 23,400 ஓப்பன் ஆச்சுங்களா கிட்டத்தட்ட. ஸோ நான் 2 பக்கமும் அந்த கால் ஆப்ஷன் அர்த்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இங்கே புட் ஆப்ஷன் அர்த்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் அதே சேம் ஸ்ட்ரைக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் எங்கே ட்ரேட் ஆகுது, பேண்டு கிரே பேண்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்களேன். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து மேக்ஸ் பெயின் லெவல். இந்த கிரே பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கிரே பாக்ஸ் வந்து மேக்ஸ் பெயின் லெவல். மேக்ஸ் பெயின் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா செல்லர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுவாங்கன்னு அர்த்தம். ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே இந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்கள ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, இல்லைனா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வராங்கன்னு அர்த்தம். அவங்க ஏற்கனவே செல் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். செல்லர்ஸுடைய குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவங்க எல்லாம் இந்த ஆப்ஷனை பை பண்ணி வெளியே வராங்கன்னா அதோடைய மூவ் தான் இது ஒரு பக்கமாக ஓடுறது. ஸோ மேக்ஸ் பெயினுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுனாலே நம்ம கேண்டில் சைஸ் எப்படி பார்க்குறோம், பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பெயினுக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம பை பண்ணுறதே வேஸ்ட். அன்றைக்கி பாருங்கள் எப்படி இருந்திருக்கு. இந்த கால் ஆப்ஷன் மேக்ஸ் பெயினுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே. பட் புட் ஆப்ஷன் என்ன பண்ணிடுச்சு, மேக்ஸ் பெயினுக்கு கீழே இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேண்ட் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷனுடைய பேண்ட் எங்கே இருக்குது, மேக்ஸ் பெயின் லெவலுக்கு கீழே இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து இந்த கிரே பேண்டை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம அப்படி தானே பார்த்துட்டு இருக்கணும். அப்போது இது மேக்ஸ் பெயினுக்கு கீழே இருக்குது, இது மேக்ஸ் பெயின் உள்ளே இருக்குது. அப்போ ஈஸியாக எந்த ஆப்ஷன் மேலே போகும் அப்படிங்கிறது இங்கேயே நமக்கு ஹிண்ட் இருக்குது. இது புட் ஆப்ஷன் தான் குறைய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன் சைடு ரேலி இருக்குன்றது காலையிலே நான் சொல்லிட்டேன், ட்ரேடிங் பிளான் அப்பயே சொல்லியாச்சு. அப்போது எது ஓடும் நமக்கு டிஃபால்ட்டாக? கால் ஆப்ஷன் தான் ஓடும். அதனால தான் நம்ம இன்றைக்கி கால் எடுத்தோம். ஸோ இந்த மேக்ஸ் பெயின் லெவலில் மட்டும் ஆப்ஷன் மாஸ்டர் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. இது யூஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா கொஞ்சம் பெரிய வேலை தான், இல்லைனா நான் அப்படியே பண்ண மாட்டேன், அந்த வேலையை அப்படியே வச்சுப்பேன். இது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆப்ஷன் மாஸ்டர் கூட கம்பைன் பண்ணிடலாம். அதே டைமில் இன்னொரு விஷயம், ஒரே ஆப்ஷன்லேயே ரெண்டுத்தையுமே பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருக்கிறது புட் ஆப்ஷனுடைய ஸ்டேட்டஸ், இங்கே இருக்கிறது கால் ஆப்ஷனுடைய ஸ்டேட்டஸ். ஒரே இண்டிகேட்டரில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கால் ஆப்ஷன் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மேக்ஸ் பெயின் லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் மேக்ஸ் பெயின் லெவலில் இருந்து டவுன் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ டைரக்ஷன் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்காமலேயே. ஆமாம், இது வந்து புட் ஆப்ஷனுடைய கேண்டில்ஸ், இது வந்து கால் ஆப்ஷனுடைய லெவல்ஸ் கரண்ட்டாக இருக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சுன்னா டைரக்ஷன். இன்னொரு விஷயம், ஒரு பிவோட் லைன் ஒன்று ஓடிட்டுருக்கும் காமனாக, ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும். அந்த பிவோட் லைனுக்கு மார்க்கெட் மேலே வருதுனாலே அது மேலே ஓட போகுதுன்னு அர்த்தம். கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது டவுன் சைடில் தான், அப்படியே ஆப்போசிட்டில் போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இது ஆப்போசிட்டில் தான் போக போகுது அப்படின்னா இதோடைய லெவல்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் மாஸ்டரில் ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் இல்லையா. பாட்டமில் எக்ஸ்பைரி பை ஒன்று காட்டும், அதை நோக்கி ஓடும் மார்க்கெட் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. எப்போவுமே செல்லிங்கான டார்கெட்டு உங்களுக்கு சைடில் பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஆப்ஷன் மாஸ்டரில். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த புட் ஆப்ஷன் கீழே தான் போதா, கால் ஆப்ஷன் கரெக்டாக ஏற தான் போதான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம்.
ஸோ இது இந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தா ஓகேவான்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதை முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க, நானும் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 20 ஆகிப்போச்சு, இன்னும் பண்ணாமலே அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பெட்டராக தான் சார் இருக்கும், இன்னும் கொஞ்சம். ஆ சொல்லுங்கள். இல்லை 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 ஓ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் அதில் இப்போ சிக்னல் லைட்டில் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இது ஃபாரெக்ஸ் இல்லைங்க, இந்தியன் மார்க்கெட். ஓகே 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 நீங்கள் பண்ணிங்க, லாக் அவுட் பண்ணிங்க. சாரி நான் பண்ணுறேன். நான் இந்த மீட்டிங்கில் வேணா அப்புறம் பேசிக்கலாம், நான் வரேன். செட் பண்ணி வரேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வரதே இல்லை. ஃபாரெக்ஸ் தான் நம்ம பெருசாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோமே. லைவ்ல வர்றதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பக்கம் வந்து. வந்துடுறேன் ரெகுலராகவே வந்துடுவேன். 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராகவே வர்றது தான். ஃபாரெக்ஸுக்கும் நான் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப்போட என்னென்னா டைரக்ஷன், இன்றைக்கி இதுக்கு கீழே போகவே கூடாது, அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிடுச்சு, அதனால தான் தைரியமாக லைவ் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம வந்து சின்ன சின்ன டார்கெட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, 10 பிப்பு 15 பிப்பு 20 பிப்புன்னு சொல்லிட்டு. மேஜராக ஒரு ட்ரேட் ஒரு லோலேருந்து ஒரு ஹை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தேவைப்படுது ஒரு செட்டப். சரி, இதுக்கு முன்னாடி வச்சு எல்லோரும் தனியாகவே நீங்களே பண்ணிக்க முடியும், உங்களுக்கே தெரியும் அது செட்டப் எப்படி இருக்குன்ட்டு. நானே தேவையில்ல, அதுக்கு தேவைப்படுறேன் நான் இன்னமும் ஃபாரெக்ஸ்க்கு. நான் இல்ல வீக்கெண்ட்ல அது கூட போடுறது இல்லை எதுவும், அதுதான் கேட்டேன். வீக்கெண்ட்ல அது கம்ப்ளீட்டான ஒரு செட்டப் முடிஞ்சு போனது. அது அதில் அப்டேட்டுன்னு புதுசாக கண்டுபிடிக்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட. இதில் நிறைய இருந்துச்சு, இதையும் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட், அவ்வளோதான். நான் தான் போன வாரமே சொன்னேன், ஆப்ஷனில் நம்மளை அடிச்சுக்க முடியாது இதுக்கு மேலே யாரும். கண்டிப்பாக நம்ம அதை டீகோட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. கடைசி 4-5 வாரத்துக்கு மேலே நமக்கு ஆயிடுச்சு இல்லையா, டைரக்ஷன் சின்னதாக கூட தப்பே ஆகிறதில்ல. கண்டிப்பாக ஃபாரெக்ஸ் வந்து இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க, வந்துடுறேன். சரியா, 1ஆம் தேதியிலேருந்து நான் ரெகுலராக வந்துடுவேன் ஃபாரெக்ஸ். மதியம் லண்டன் தான் பிளான் பண்ணியிருக்கோம், லண்டன் ஸ்டேஷன் தான். ஓகே நம்மளுக்கு அந்த டைமிங் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், அது இங்கே மாதிரி தான் அங்கேயும், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இங்கே காலைல 10 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிருது, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. நான் அங்கே 12:30க்கு அங்கே வந்துடுவேன். ஓகேங்களா? நீங்கள் ஏதோ ஃபெபனாச்சி டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஆர்டர் பிளாக் டவுட் கேட்டிங்களா? ஆமாம் ப்ரோ, அதை பற்றி அது யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அந்த வீடியோஸ் அனுப்பிட்டீங்களா? வீடியோவே இல்லையேங்க அதுக்கு. இனிமேல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுற வீடியோ தான். ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறது தான் கேட்குறேன். அந்த க்ரீன் லெவல் ஒன்று காட்டுவேன், அதானே சொல்கிறீங்க? ஆமாம் இதுதானே சொல்கிறீங்க? 0.5 618 அந்த ஒன்றும் இல்லை, இதில் 20% ஒன்று 30% ஒன்று, வேறு எதுவும் இருக்காது. இதில் செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா வேறு 23% 38% அவ்வளோதான். 0-1 வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்கு, இல்லை அதான் அந்த ஈசிஆருடைய ஹை அண்ட் லோக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த இதிலே காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் எடுத்து மெஷர் பண்ண வேண்டியது இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் வரைக்கும் இல்லையா, இந்த ஈசிஆரோடைய டார்க் ஹேண்டலோட ஹை வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ட்ரிங்கிறது இந்த க்ரீன் ஜோன் கிட்ட வந்து எடுக்கும். நீங்கள் அந்த இடத்துல போட்டால் போதும் லிமிட் ஆர்டரை. ஓகே ப்ரோ, இந்த லிமிட் ஆர்டரை இங்கே போட்டுட்டு இந்த 2 கேண்டில், இது ஒரு 4 கேண்டிலுக்கு தள்ளி ஈசிஆர் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஈசிஆர் டார்க் கேண்டலோட ஹையையும் ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ளூ கேண்டலோட லோவையும் கனெக்ட் பண்ணணும். எப்போவுமே கனெக்ட் பண்ணால் அது க்ரீன் ஜோனில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். 20% 30% அது அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இது வந்து முக்கியமாக ஆப்ஷனுக்கு தான், உங்களுக்கு ஃபாரெக்ஸில் தேவைப்படாது. ஃபாரெக்ஸில் கரெக்டாக இந்த கேண்டிலே வந்து டேப் பண்ணுமே, இந்த ப்ளூ கேண்டிலே வந்து டேப் பண்ணணும். உங்களுக்கு ஃபாரெக்ஸில் அது தேவையே இல்லை, ஆப்ஷனுக்காக தான் இந்த ஃபெபனாச்சி லெவல் வச்சுருக்கோம். ஆப்ஷனில் முக்கியமாக இந்த மணியெல்லாம் ட்ரேட் எதுவும் காட்டுறீங்களா? அதோ இங்கே இந்த லோலேருந்து எடுத்துக்கோங்க. லோலேருந்து ஈசிஆர் டார்க் கேண்டலோட ஹை, ஈசிஆர் கேண்டலோட ஹை, டார்க் கேண்டலோட ஹை, ஃபஸ்ட்டு ப்ளூ கேண்டலோட லோ. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நல்ல 20% ஒன்று 30% லைனில் கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடும். ஈசிஆரோடைய பாட்டம் வரைக்கும் வர்றதில்லை. அது செட்டிங்ஸ் மட்டும் காட்டிங்களா அதுக்கு? அந்த இப்போ காட்டினீங்க ஒரு 20. ஓகே, ஒரு நிமிஷம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் குரூப்லேயே போட்டுருங்க இருங்க. சரி. வேற ப்ரோ, வேறு அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட் தான் நீங்கள் தான் கேட்கணும். இது டவுட் கிளியரிங் செஷன் தான், வீக்கெண்டில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, யாருக்குமே டவுட்ஸே எதுவும். சார் கிருஷ்ணன் ராஜ். சொல்லுங்கள் சார், உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? பிகினிங் சார். கண்டிப்பாக இருக்கும் டவுட், ஏதாவது பார்த்துருப்பீங்க, சொல்லுங்கள் சார். கண்டிஷன்ஸ் அதான் சார். இல்லை சார், இப்போ பேசிக்காக கண்டிஷன்ஸ் இது வந்தால் இந்த ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சார். ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் பேண்டுக்கு எதிராக எப்போவுமே எந்த என்ட்ரியும் எடுக்காதீங்க. நீங்கள் பை பண்ணும்போது கம்பல்சரி கேண்டில் ப்ளூ கலரில் இருக்கணும்.
ஓகே சார். சரிங்களா? ப்ளூ கலரில் இருந்தே தீரணும். மினிமம் 3 மினிட்ஸ் தான் லோவஸ்ட் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷனை பொறுத்த வரையிலும். ஓகே சார். சரிங்களா? நீங்கள் பிபி அனாலிசிஸ் பிளானில் இருக்கீங்களா இல்லை வெறும் ஆப்ஷன் மாஸ்டர் மட்டும் எடுத்திருக்கீங்களா சார்? ஆப்ஷன் மாஸ்டர் மட்டும் சார். அப்போ நீங்கள் பிபி பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆப்ஷன் மாஸ்டரில் உங்களுக்கு நீங்கள் பை பண்ணும்போது கேண்டில் ரெட்டில் இருக்கவே கூடாது சார். ஃபஸ்ட்டு கண்டிஷன் 3 மினிட்ல ப்ளூவில் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் அடித்ததா ஹிஸ்ட்ரி இல்லை, அந்தளவுக்கு அடிக்காது. இது வரைக்கும் அடிச்சதில்லை அந்த மாதிரி. பேண்டுக்கு மேலே இருக்கணும், ரெட் கலர் அந்த லைனுக்கு மேலே இருக்கணும், ஆமாம், ப்ளூ கலரில் இருக்கணும். கேண்டில் ப்ளூ கலரில் இருக்கணும். கண்டிப்பாக ப்ளூ கலரில் இருக்கணும். ரெட்டில் இருந்ததுனாலோ பர்பிளில் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பர்பிளில் இருந்துச்சுன்னா கம்பல்சரி பர்பிளுடைய லோவாக ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். எஸ் சார். ஸோ நீங்கள் பை பண்ணும்போது கரெக்டாக ப்ளூ கலரில் இந்த கேண்டில் சிக்னலை கிராஸ் பண்ணணும், பேண்ட் அவுட்டு வெளியே மேலே வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும் போதும். இதில் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் அப்படின்னா இந்த மாதிரி பர்பிள் பேண்டில் பவுன்ஸ் ஆகி கிரேவை கிராஸ் பண்ணுதுன்னா அது ரொம்ப நல்ல என்ட்ரி. நீங்கள் தைரியமாக பர்பிள் எடுக்கலாம். பேண்டுக்கு மேலே இருக்கணும், அந்த கிரே பேண்டுக்கு மேலே இருக்கணும். ஆமாம், பர்பிளும் கிரேவும் பை ஆர்டர்லேயே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை மாதிரி இருக்குது அப்படின்னா மினிமம் அந்த டார்கெட் 1 and 2க்கு நடுவில் இந்த பேண்ட் எதுவும் வரக்கூடாது. இப்போ ஒருவேளை இந்த பேண்டு பர்பிள் பேண்டு இங்கே எங்கேயாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேலே கிரே பேண்டு இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது டார்கெட் 2மே இங்கேயே முடிச்சிடணும். அப்படி இருந்தால் எடுக்கலாம். டார்கெட் 1 வந்து மேலே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்பிள் பேண்டுக்கு மேலே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போகிறது கஷ்டம்தான். ஸோ பை ஆர்டரில் தான் நம்ம மோஸ்ட்லி இருக்கும். அந்த மாதிரி கால்ஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போம், மாற்றி எடுக்க மாட்டோம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடில் வருதுல்ல சார் வேல்யூஸ், அது இங்கே சைட்லேங்களா? இதுவா? அதுதான் நீங்கள் டாப் இது ஒன்று சொல்கிறீங்களா? டார்கெட் 1 டார்கெட் 2 ஒன்று இங்கே டிஸ்பிளே ஆகும் சார் உங்களுக்கு. அந்த பாருங்க, இது வந்து பிடிஎஸ்டின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் செட்டப்புக்கான லெவல் சார். ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். ப்ளூ கலரில் இங்கே தெரியுதுங்களா? நம்பர் தெரியுதுங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் வந்து ஸ்விங்க்கான டார்கெட் 444ங்கிறது இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே அது போய் சேர வேண்டிய லெவல். சட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் தான் டைம் இருக்குது, ஆனால் ஸ்விங் டார்கெட் பெண்டிங் இருக்குது போகணுன்ட்டு. ஸோ அந்த லெவல் தான் நமக்கு போயிருக்கு அன்றைக்கி. இந்த டார்கெட் உங்களுக்கு அன்றைக்கே காமிச்சிருக்கும். 2 டார்கெட், மொத்தம் 3 டார்கெட் காட்டும். ஸ்விங்குக்கு 3 டார்கெட் கொடுக்கும். ப்ளூவில் டிஸ்பிளே ஆகிறதெல்லாம் ஸ்விங்கு, க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதெல்லாம் இன்ட்ராடேயோடு முடிச்சுக்கிறது. பிளாக்கில் வர்றது எல்லாமே செல்லிங்க்கானது, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. ஓகே, ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வரைக்கும் இருந்தாலே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சார். இன்ட்ராடேக்கு வந்து அந்த லைட் ப்ளூ கலர்ல பையிங் ஆர்டர் போட்டோம் தானே? ஆமாம் சார், இது வந்து பை அபவ் லெவல். இன்ட்ராடேக்கு இது பை அபவ் லெவல். இது பை அபவ் லெவல். ஆமாம், அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கீழே உள்ள ரெட் இல்லையா? ஆமாம் சார், கீழே உள்ள ரெட் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் சார். நீங்கள் ஈஸியாரோட ஸ்டாப் லாஸே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இது ரொம்ப அதிகமாக காட்டும். நம்ம அவ்வளோ 47 பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 25 பாயிண்ட், அதுவும் எவ்வளோ இல்லை, 100-200 ரூபா லெவலே 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். நம்ம ஃப்ரைடே எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா 16 ரூபாயில் 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எடுத்தோம் அந்த என்ட்ரி. அதுவே கொண்டு போயிட்டு 200-300 கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லோ வந்து ஜென்ரலாக ஈஸியாரே இல்லாதப்போ இது ரெடி பண்ணது. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்தது அதை எடுக்கல, அதை அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா சில டைமில் அப்படிங்களா? எத்தனை நாள் ஆச்சு ஜாயின்? 3 நாள் ஆச்சுங்களா? ஆமாங்க சார், டியூஸ்டேலேருந்து எங்களுக்கு வாட்சிங் தான் சார் பண்ணிட்டு. லாஸ்ட் வீக் 1 ட்ரேட் தானே சார் நடந்தது. ஆமாம், 3 நாள் தான் ட்ரேடே இந்த வாரம் எக்ஸ்பைரிக்கு. அதில் ஒரு நாள் ட்ரேட் கிடையாது, நோ ட்ரேடு. நம்ம சும்மா விட்டுட்டோம். மிச்சம் 2 நாளுமே பின்னி எடுத்துருச்சாங்க மார்க்கெட். ஆமாம், அதனால டெய்லி வாட்சிங் மட்டும் பண்ணேன் சார், மண்டேல இருந்து பண்ணேன். ஓகே சார், பார்த்து லாட்ஸ் கரெக்டாக கால்குலேட்டர் லெவலில் ரிஸ்க் எடுங்க சார். சார் அது ஒரு டவுட் சார் எனக்கு இதில் சொல்லுங்கள் சார். நம்ம அந்த லாட் கால்குலேஷன் சார், இப்போ ஒரு 50,000 1 லாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. 50,000னா நீங்கள் 2 லாட் வரைக்கும், 2 லாட் 50 ரூபாவில் கொடுக்குறேன்னா 3 லாட் வரைக்கும் போடலாம் சார். 100 ரூபாயில் ட்ரேட் பண்ணும்போது 2 லாட் போடுங்க. 100 ரூபா அந்த அமௌண்ட் இருக்கும்போது நம்ம 2 லாட் 2 லாட் போடுங்க போதும். அதுவே உங்களுக்கு தேவையான அந்த 3,500 ரூபாயிலேருந்து 4,000 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துரும் உங்களுக்கு அந்த 2 லாட்டே. 100 ருபீஸில் ட்ரேட் எடுக்கும்போது. ஆமாம், 50 ருபீஸில் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் அதே 3,000 to 5,000 வரணும்னா நீங்கள் அந்த 3 லாட் போட்டால் தான் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு இல்லை 3 வாரத்துக்கு கொண்டு போனீங்கனாலே உங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக
ஒரு லாட்டை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். டெய்லி வேலாக இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. இப்போ நேற்று ஒரு லாட்டு இன்றைக்கி ஒரு லாட் அப்படிலாம் போடவே கூடாது. 2 வாரத்துக்கு ஒரே லாட் சைஸில் ஒரே மாதிரியான அளவு ரிஸ்க் தான் எடுக்கணும் எப்போவுமே. அப்போ தான் கொஞ்சம் ப்ராஃபிட் சேர்ந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ரிஸ்க்கை. ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிவார்டுமே வந்து இப்போ 2 வாரமாக 2 லாட்டு போட்டு 5000 புக் பண்ணுறீங்க, இல்லை 4000 புக் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதே 5000 வெளியே வரக்கூடாது. ஒரு லாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, கூட இன்னும் ஒரு 1500 இல்லை 2000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி அந்த டார்கெட்டுக்கு ஹோல்டு பண்ணணும். டார்கெட் ஹோல்டு பண்ணணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் ஹோல்டு பண்ணணும். 80 ரூபா போகணும்னா அந்த 80 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம 50 ரூபாவில் 30 ரூபாவில் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சு எல்லாம் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். கேட்குதா சார்? கேட்குது சார். சார் பேர் சார் நல்லா இருக்கும் சார். சிவா சார். நீங்களா? வாங்க. ஆமாம் சார். ஆளே காணாம போயிட்டீங்க. ஜனவரி மாதம் சார் நமக்கு. ஆமாம் சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு, இப்போதான் வந்து திருப்பியும். எப்படி போயிட்டு இருக்கு சார்? நமக்கு இந்த ஆப்ஷன் மாசன் V3க்கும் L8க்கும் வந்துட்டு மேக்ஸ் பெயின் லெவல் மட்டும் தான் டிஃப்ரெண்டா, இல்லை அதை தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கா சார்? எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னால் இதில் நிறையவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் மோடில் இருக்கும் என்ட்ரிஸ் எல்லாமே. இதில் லேட்டாக காட்டுதா என்ட்ரி? இங்கே தானே வருது. L8ல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும், கீழேயே வந்திருக்கும் என்ட்ரி. ஓகே. ஆனால் இது நான் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இந்த ஈசிஆர் செட்டப் அதெல்லாம் எதுவுமே அதில் கான்ஃபிகர் பண்ணலை. இந்த கேண்டிலுக்கு மேலே ஈசிஆர் இது தான், கீழே இங்கே வந்து என்ட்ரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. தெரியுதுங்களா? இதுதானே டார்க் கேண்டில் வர வேண்டியது. ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இதில் சிக்னல் ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்கும், முன்னாடியே கொடுத்துரும். முன்னாடியே கொடுத்துரும். ஏன்னா நமக்கு லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குமோ நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா மேக்ஸ் பெயின் பார்க்குறோம், மேக்ஸ் பெயின் கிட்டே இருக்கிறத வச்சுட்டு இந்த பிவோட் லெவலையும் பார்க்குறோம் சேர்ந்து. பிவோட் லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும், கீழே இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே தான் போகும். லைவ் மார்க்கெட்டில் அதை கிராஸ் பண்ணியெல்லாம் போகாது, ஜென்ரலாக போகாது. ஓப்பனிங்கே என்னவோ அதே தான். மேக்ஸ் பெயின் கூட சப்போர்ட்டிவாக எது இருக்கும். ஒன்று மேக்ஸ் பெயின்லேருந்து கீழே வெளியே போயிடுச்சுனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஷன் அதோட டைரெக்ஷனில் தான் போகும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே எங்கே இருக்குது? மேக்ஸ் பெயின் லெவலுக்கு கீழே இருக்கா மார்க்கெட்? மேலே போயிட்டு மேக்ஸ் பெயினை ஹிட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிடுச்சு. அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னு அர்த்தம். போதாததுக்கு இது எக்ஸ்பைரிக்கு இந்த மாதிரி இறங்குற ஆப்ஷன் எப்போவுமே எங்கே போய் நிற்கும்? எக்ஸ்பைரி பைக்கு போய் கீழே போய் நிற்கும். ரொம்ப லோவில் ஒரு லெவல் காட்டும், ஞாபகம் இருக்குங்களா ஆப்ஷன் மாஸ்டரில்? அந்த இடத்துக்கு இது போகுதுன்னா ஒன்று இது ஸ்லோவாக மேலே போகும், இல்லைன்னா வேகமாக ஓடிடும். ஆக மொத்தத்தில் மேலே தான் போகும், கீழே இறங்காது. பேண்டு மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ரெண்டுமே பேண்டுக்கு கீழே இருந்தது. போன வாரம்லாம் இருந்தது இல்லையா? போன வாரம் எக்ஸ்பைரி அப்போ நம்ம ட்ரேடே எடுக்கல இல்லையா? நீங்கள் இல்லை, நீங்கள் உள்ளே இல்லை இல்லையா? போன வாரம் எக்ஸ்பைரிக்கு நாங்கள் ட்ரேட் எடுக்கல. 2 பக்கமும் ஆப்ஷன் ப்ரீமியம் குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங் கட் பண்ணிட்டு போயிட்டோம். அதே மாதிரி ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. மேக்ஸ் அதுதான் இந்த ஃபீச்சரை தான் அது ஆப்ஷன் மாஸ்டரில் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு? இல்லைனா நானே லைவில் வச்சுட்டு சொல்லிவிடுவேன், கால்ஸ் மாதிரி கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். அதுதான் கேட்டேன். நீங்களே லைவ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இல்லை நான் கண்டிப்பாக லைவில் இருப்பேன். உங்களுக்கும் அது வேணுமான்னு கேட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணுவாங்களா? பெட்டராக இருக்கும். சரி மேக்ஸ் பெயின். ஏன்னா 2 இதுவுமே பெரிய பெரிய கோடிங்காக இருக்குது. அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஃபுல் ஃபீச்சர்ஸை கம்பைன் பண்ண முடியாது. மேக்ஸ் பெயின் மட்டும் ஆட் பண்ணுறதா பண்ணிடலாம், அதுதான் கேட்டேன். ஓகே அது போதும். அது மட்டும் ஆட் பண்ணுறதா பண்ணிக்க முடியும் நம்மளால. உங்களோட கன்வீனியன்ஸ். மேக்ஸ் பெயின் மட்டுமே போதும். ஏன்னா அக்ரெசிவாக எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக எடுக்க முடியாது சார். உங்களுக்கு சிக்னல் எல்லாமே மாறாது. V3ல என்ன சிக்னல் இருக்கோ அதே தான் இருக்கும் இங்கேயும். அது மாற போகிறது இல்லை. மேக்ஸ் பெயின் லெவல் கூட ஆட் பண்ணிவிடுவேன். இதில் தேவையில்லாத இந்த பிவோட் லைன்லாம் இருந்துச்சுன்னா அந்த லைன்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். பிவோட் லைன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் லைன் தேவைப்படாது, அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகே அந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இன்னொரு அப்டேட், இந்த டேபிள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? டேபிள் யூஸ் பண்ணலன்னா ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி கொடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இடத்த அடைச்சிட்டு இருக்கு இல்லையா தேவையில்லாமல், அதனால் எடுத்துடலாம் தான் பார்க்கலாம். அதையுமே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே சைட்லேயே டிஸ்பிளே ஆகிடுது. இதே தான் இங்கே தனித்தனியாக வருது. இதை வேணால் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. தேங்க்யூ சார். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எப்போவுமே குரூப்லேயே என்ன பண்ணுங்கள், சார்ட்டு போஸ்ட் பண்ணிட்டு கூட ஒரு வாய்ஸ் நோட்டில் போட்டுருங்க. டெக்ஸ்ட்டாக போடுறதோட வாய்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்ல வரோன்றது தெளிவாகவே புரிஞ்சிடும். சரியா?